ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோதுமை மாவு வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். கோதுமை மாவில் செஞ்சால் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க அதுலேயே நம்ம செய்யலாம். உள்ளாரக்க நல்லா மசாலாவோட வெளியில் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 கப்பு கோதுமை மாவுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மாவில் எண்ணெய் படுன்னு எல்லா பக்கமும் அந்த மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெயும் மாவும் ஒன்றா மிக்ஸ் ஆகுன்னு நல்லா கை போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அந்த உப்புலாம் நல்லா சேர்ந்துருச்சு. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பனைஞ்சி வச்சுக்கலாம். மாவு அப்படியே அரை மணி நேரம் ஊறட்டும். ஊறின மாவை நான் 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். வாங்க மசாலா ரெடி பண்ணிக்குவோம். ஒரு சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கேரட்டு திருவிய கேரட்டில் 1 கேரட் திருவி அதை எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா 1 பொடிசு பொடிசாக அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் 1, மசாலா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் அரை ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன். எல்லா மசாலையும் போட்டு மசாலா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெயிலேயே அப்படி மசாலாவோடையே நல்லா வதங்கட்டும். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மசாலாவுக்கு நான் உருளைக்கிழங்கு 2 வேக வச்சு மசிச்சு வைக்கிறேன். அதையும் இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கிளறி விட்டுக்குவோம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சி. மேலே மல்லிக்கீரை தூவி அது ஓரமாக இருக்கட்டும். இப்போ மாவை நம்ம வளர்த்துக்கலாம். மாவு ஒட்டாமல் இருக்க கொஞ்சோன்னு கோதுமை மாவு தூவி நம்ம வளர்த்துக்கலாம். சப்பாத்தி மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்று வளர்த்து எடுத்துக்கினேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா பெருசாக எடுத்து அதை ஓரமாக வச்சுக்குவோம். இன்னொன்றையும் நம்ம வளர்த்துக்கலாம். அதையும் வளர்த்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு இதில் இந்த மசாலாவை தடவிக்கலாம். இதை நான் செய்கிற மாதிரியே பண்ணுங்க. அது மேலே இன்னொரு சப்பாத்தி வளர்த்து வச்சுருந்தோம்ல, அதை தூக்கி அது மேலே போட்டு நல்லா கார்னர்லலாம் நல்லா மசாலா வராத அளவுக்கு நல்லா ஒட்டி விட்ருங்க. அது ஒட்டிக்கும். மசாலா இந்த கார்னர்லலாம் வரக்கூடாது. நடுப்பரை தான் நம்ம வச்சுக்கணும். இந்த மாதிரி கத்தி இல்லாட்டி பீஸா கட்டரை வச்சு இந்த மாதிரி நறுக்கி வைக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸாக நறுக்கிக்கிட்டு இப்போ பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்களுக்கு புது விதமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் செய்கிற மாதிரி இந்த கார்னரையும் ஒன்றா விட்டிட்டு இப்போ திருப்பி அந்த 2 கார்னரையும் விட்டுனா நமக்கு அழகான ஒரு சேஃபாக நமக்கு வரும். இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இன்னொன்று உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். நல்லா பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இன்னொன்று எடுத்து இந்த கார்னரையும் அந்த கார்னரையும் ஃபஸ்ட்டு நம்ம ஒட்டிக்கின்னு பிரிஞ்சால் லைட்டாக கொஞ்சம் தண்ணிண்டா தொட்டுக்கோங்க. ஏன்னா உள்ளார இருக்க மசாலா இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் பிரிஞ்சிச்சின்னா லைட்டாக கையில் தண்ணி தொட்டுக்கோங்க. இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். சட்டியில் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த பாருங்கள், நான் எல்லாமே செஞ்சு இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு நம்ம ஒன்று ஒன்றா போட்டு நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இது நல்லா அழகாக பொரிஞ்சு வரட்டும். அதுகளுக்கு பசங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா சங்கு மாதிரி உள்ளாரக்க நல்லா மசாலாவோடையும் வெளியில் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனேயே இதை வச்சு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கடையிலலாம் வாங்கி கொடுக்காதீங்க. இதுதான் ஹெல்த்தியானது. வாங்க நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம்.
நல்லா இந்த பபுள்ஸ் அடங்குற வரைக்கும் இது பொரிய விடுங்க. மொறுமொறுப்பாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே அது பொரிய வேணாம். எடுத்தோடனே நல்லா மொறுமொருண்டு கலகலண்டு சவுண்டு வருது. நம்ம அடுத்த பேஜையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துட்டோம். இது கொட்டும் போதே நல்லா சவுண்டாக கலக்கலண்டு கேட்குது. இது நல்லா மொறுமொருண்டு இது தக்காளி சாஸோட இது தொட்டு சாப்பிட்லாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உள்ளாரக்க நல்லா மசாலாவோட இருக்குது, வெளியில் நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது. இதில் தக்காளி சாஸை நம்ம தொட்டு சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.